அவருடைய நண்பர் ஒருவர் மூலமாக எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அந்த அழைப்புல அவங்க சொன்னது என்னன்னா, இந்த படத்தை நீங்க போய் ஒரு முறை பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை இந்த படத்துக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இது முன்னாடி ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு அந்த திரைக்கலை என்பது மிக 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 தேவையான ஒரு ஒரு ஆயுதம்னே நான் சொல்லுவேன். ஏன்னா புத்தகங்கள் மூலமாகவோ இல்ல பேச்சுக்கள் மூலமாகவோ செய்ய முடியாத, புரிய வைக்க முடியாத பல நுணுக்கங்களை, பல அரசியல் தகவல்களை வந்து மிக எளிய முறையில் வெகுஜனப்படுத்தி மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பேர் ஆயுதம் என்பது திரை. ஆனா துரதிருஷ்டவசமாக தமிழ் திரைத்துறை வந்து அந்த ஆயுதத்தை தெரிந்தோ தெரியாமலோ வந்து தமிழ் சமூகத்திற்கு சில தீங்குகளையும் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. அது வந்து வர்த்தகத்தை காரணம் சொன்னா என்னன்னு சொல்லலாம். ஆனா திரைத்துறையால் தமிழ் சமூகம் பெற்றடைந்த நன்மைகள் ஒரு பக்கம் இருக்கு, தீமைகளும் ஒரு பக்கம் பெருசா இருக்கு. அப்ப அதனாலேயே நமக்கு வந்து இந்த திரைத்துறை சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கசப்பு உணர்வு நிறைய இடத்துல விதைச்சிருக்கு. அதனால எனது விமர்சனங்கள் எப்ப ஊடகங்களை நான் பதிவு பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு திரைப்படம் தமிழ் சமூகத்திற்கு நன்மை சொல்வதாக இருந்தால் எனது விமர்சனம் அந்த படத்தை பாராட்டி இருக்கும். ஏதோ ஒரு இடத்தில் அந்த திரைப்படம் தமிழ் சமூகத்திற்கு ஏதோ ஒரு தீங்கை ஏற்படுத்துவது போல ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறது என்றால் அதையும் பேசுவோம். சில நேரங்களில் சில படங்கள்ல நல்ல கருத்துக்களும் இருக்கும், ஏற்புடைய கருத்துக்கள் அது ரெண்டுமே திறனாய்வு செய்வோம். இதுதான் நம்ம திரை சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கறது. அந்த அடிப்படையில ஒரு இந்த திரைப்படத்தை என்ன போய் பாருங்கன்னு சொல்லும் பொழுது முதல்ல ஒரு திரை விமர்சனத்தை தான் நம்ம முதல்ல போய் பார்த்தேன். அந்த திரை விமர்சனம் என்பது மிக மிக தவறாக இந்த படத்தை எப்படிலாம் வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு திரை விமர்சனமாக தான் இருந்தது. அந்த விமர்சனத்தை பார்க்கும்போது என்ன இவ்வளோ தாழ்ந்தான ஒரு விமர்சனமா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, சரி இப்படி ஒரு விமர்சனம் இருக்கு, இந்த படம் எவ்வாறு இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்ட்டு ஒரு படத்தை போய் பார்த்தோம். படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் சமூகத்திற்கு ஒரு அறத்தை போதிக்கக்கூடிய, ஒரு நற்சிந்தனையை விதைக்கக்கூடிய படம் பார்த்து முடிச்ச உடனே நம்ம பாப்கார்ன் சாப்பிட்டோம் கிளம்பலாம் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர்த்து இந்த படத்தில் சொன்ன கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத ஓரிரு முறை நமது மனதுக்குள் ஒரு ஓட்டத்தை விடக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த படம் இருந்தது. அப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நான் வந்து பதிவு செஞ்சேன். ஒரு அநேகமாக படம் வந்து ஒரு 2.5 மணி நேர படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய விமர்சனமே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்கும். அந்த படத்துக்கு அந்த விமர்சனம் 1.5 மணி நேரம் நான் கொடுக்க வேண்டியதா இருந்தது. ஏன்னா எந்தெந்த கருத்துக்களை எல்லாம் இயக்குனர் என்ன பார்வையிலிருந்து முன்வைக்கிறார், அவருக்கு இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறை, இயற்கையின் மீது இருக்கக்கூடிய அக்கறை, வாழ்வியல் சூழலின் மீது இருக்கக்கூடிய அக்கறையை அவர் எந்தெந்த இடத்தில் பதிவு செய்கிறார், அது எவ்வாறு திரித்து தவறாக மக்கள் மத்தியில் காட்டப்படுகிறது இந்த விமர்சனங்கிற பேர்லங்கிறத ரெட்டியும் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். அந்த படத்தையும் விமர்சனம் செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்தது, அந்த படத்துக்கு தவறாக விமர்சித்தவர்களையும் விமர்சனம் செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்தது. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழல் தான் இந்த நிகழ்வு நடந்தது. இயக்குனர் சாந்தகுமார் அவரிடம் எனக்கு மிக மிக பிடித்த ஒரு பண்பு அப்படின்னா அது அறம். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பு அறம் அப்படிங்கிற ஒரு பண்பு தான். இன்னைக்கு அறம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா விளக்கம் கொடுக்கலாம். சங்க இலக்கியத்துல எவ்வாறு கையாளப்பட்டிருக்கிறதுங்கிறதுலாம் ஒரு பெரிய நீண்ட நெடிய தொடர்ச்சியாக நம்ம பேசலாம். ஆனா நான் எவ்வாறு அதை புரிந்து வைத்திருக்கிறேங்கிறத இங்க பதிவு பண்றேன். நமது செய்கை, நமது செயல், நமது பேச்சு, நமது வாழ்க்கை பலருக்கும் நன்மை செய்யும் விதத்தில் நாம் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்ற எண்ணத்தில் நாம் நடந்து வாழ்வதுதான் ஒரு அறமான வாழ்க்கை அப்படிங்கிறதை நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயம். அந்த அடிப்படையில சாந்தகுமார் அவர்களுடைய இந்த படங்கள் அனைத்தும் இந்த அறத்தை மையப்படுத்திய படங்களாகவே இதுவரை அவர் பதிவு செய்து கொண்டே வருகிறார். ஒவ்வொரு இயக்குனருக்கும் தான் வந்து ஒரு நல்லா பணம் சம்பாதிக்கக்கூடிய இல்ல ஒரு பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு படத்தை பண்ணணும், பெரும் வெற்றி படம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும். அது தவறு இல்லை. ஏன்னா இந்த வணிக உலகத்துல, இந்த வணிக கட்டமைப்புக்குள்ள ஒரு இயக்குனர் அவ்வாறுதான் தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இயக்குனர் சாந்தகுமார் அவர்களுக்கு அதை விட ஒரு படி நம்மால் இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒரு நன்மை செய்து விட முடியாதா திரைத்துறையின் வாயிலாக அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கி இருப்பது வந்து அவருடைய ஒவ்வொரு படத்திலையும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது.
அந்த படங்களுடைய கதாபாத்திரங்களை அவர் வடிவமைப்பதுமே சமூகத்தால பெரிய அளவு குழப்பமாக வைக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், நம்ம தவறாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை அவர் அந்த படங்கள்ல எடுத்து கொண்டு வந்து அந்த குழப்பங்களை நீக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவர் தொடர்ச்சியா அந்த படங்கள்ல கையாளுறார். ரசாதி படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கதாநாயகனை வந்து இது வரைக்கும் நீங்க நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். ஒரு கதாநாயகன் தான் ஒரு அழகான ஒரு அறிவான எல்லாரும் ஒரு 100-150 பேரை சராமரியாக அடிக்கக்கூடிய, பறந்து தாக்கக்கூடிய இந்த மாதிரி இந்த மார்வெல் காமிக் புத்தகத்துல வரக்கூடிய கதாபாத்திரங்களை அப்படியே தமிழாக்கம் பண்ணி தான் எடுத்துட்டு இருப்பாங்க. இதுதான் கதாநாயகனுக்கான பண்பாக தமிழ் சினிமா பல இடங்கள்ல கொண்டு போய் சேர்த்திருக்கு. ஆனா இவருடைய கதாநாயகன் நடந்து வரும்போதே ஒரு தட்டி தட்டி நடந்து வருவாரு. அடுத்து அவருடைய அந்த ஒரு நடையிலையும் அவருடைய ஒரு செய்கையிலையும் ஒரு முதிர்ச்சி தெரியும். அவர் அப்படியே ஒரு எல்லாரும் அடிச்சு தம்சம் பண்ற நபர் மாதிரிலாம் இருக்க மாட்டாரு. மாறாக தனக்கு சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு எண்ணம், அவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு தன்மையும் கொண்டவரை இவர் கதாநாயகனாக வைக்கிறார். ஒரு சமூகத்திற்கு தலைவன் எத்தகைய தன்மையோடு இருக்கணுமோ அத்தகைய தன்மையை இவர் ஒவ்வொரு படத்திலும் அவருடைய கதாநாயகனுக்கு வைக்கிறார். இது எனக்கு வந்து இந்த அரங்கத்துல வந்து எனக்கு அழைப்பு போது என்ன சொன்னா, அரசியலை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னாங்க. அரசியலை தவிர்த்து எதுவுமே உலகத்துல இல்ல. அதனால அதான் பேரெல்லாம் சொல்லலாம், ரொம்ப எவ்வளவு இதாக சொல்லணும் அதெல்லாம் சொல்றாங்க. அப்ப மிக மிக முக்கியமாக அவருடைய ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் வந்து அவரு கையாண்டிருந்தாரு. அதுல ஒரு சித்த மருத்துவரை ஒரு கதாநாயகனாக கொண்டு வந்து காட்டிய விதம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை காட்டியதோடு மட்டும் அவர் விட்டு விடவில்லை. ஒரு சித்த மருத்துவருக்கு இந்த சமூகத்தில் என்னென்ன முத்திரைகள் குத்தப்படுகிறதுங்கிற அந்த வழியை இவர் எவ்வாறு உணர்ந்திருக்கிறார். ஒரு இவர் சித்தர் போன்ற ஒரு வாழ்க்கையில இருக்கிறதுனால அதை உணர்ந்துட்டாரா என்னன்னு தெரியல. ஆனா அவர் உணர்ந்திருக்கிறார். அந்த உணர்வை அந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியிலும் வெளிப்படுத்துவார். அதுல ஒரு நல்ல காட்சி ஒன்று இருக்கும். என்னன்னா, ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டா ஒரு குழந்தைக்கு வந்து அதாவது பேய் பிடிச்ச மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஒன்று இருக்கும். அவங்க வீட்டுல பேய் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த குழந்தைய வந்து வேற ஒரு சைக்காட்ரிஸ்ட் அவங்க கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து இந்த சித்த மருத்துவர்கிட்ட வருவாங்க. அப்ப இந்த சித்த மருத்துவர் என்ன சொல்லுவாரு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பேஷண்ட்டை நீங்க என்கிட்ட கொண்டு வரக்கூடாது, அது வந்து சரியா இருக்காது. நீங்க அவங்களை நம்பி ஒரு மருத்துவரை நம்பி போறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல எடுத்து வைப்பார். இந்த பக்குவத்துக்கு பின்னாடி ஒரு பெரும் அரசியல் இருக்கு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு சித்த மருத்துவர்களை பத்தி நீங்க எந்த ஒரு மாற்று மருத்துவ, அதாவது குறிப்பா வந்து இங்க மாடர்ன் மெடிசன் என்று சொல்லக்கூடிய அலோபதி மருத்துவர்களை போய் பேசுனீங்கன்னாலும் அவங்க சித்தாவையும் போய் பாருங்க ஒரு ரொம்ப சொற்பமான நபர்கள் மட்டும்தான் அதை சொல்லுவாங்க. சித்த மருத்துவமே இல்லை, அது ஒரு ஏமாற்று வேலை, அது ஒரு சூடோ சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனம். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த படத்திற்கு வந்த ஒரு நெகட்டிவ் விமர்சனமாக இருந்தது. சித்த மருத்துவத்தை ப்ரொமோட் பண்றாரு, சூடோ சயின்ஸ் இயக்குனர் ப்ரொமோட் பண்றாருங்கிற ஒரு ஒரு தவறான விமர்சனம் என்பது இந்த படத்தின் மீது வைக்கப்பட்டது. அந்த படங்களை போய் பார்க்கும் பொழுது இவர் எங்கேயுமே சூடோ சயின்ஸை ப்ரொமோட் பண்ணல. மாறாக நீங்கள் பார்க்க தவறிய, நாம் கண்டு கொள்ளாமல் உணர்ந்து தவற விட்ட அறிவியலை தான் அவர் எடுத்து பேசுறாரு. சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேய ஓட்டல. மாறாக அந்த படத்தில் ஒரு வயிற்று பிரச்சனை மனதை பாதிக்கிறது, சிந்தனை பிறவை ஏற்படுத்துகிறது, அதை தான் பேயா பாக்குறாங்க. நீங்க வேணா பாருங்க, அந்த வயிற்று பிரச்சனை சரி செஞ்சுட்டா அந்த தவறான அந்த கனவுகள்லாம் வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறிவியலின் பார்வையில தான் அவர் சொல்றாரு. அப்ப இந்த நுணுக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்துல இந்த காட்சிகள் வேணுமா அப்படின்னா தேவையில்லை. இந்த படத்துடைய ஓட்டத்துக்கு இந்த காட்சிகள் வந்து இந்த கதையோட ஓட்டத்துல வராது. ஆனா இயல்பாக இதை கடத்திட்டு போறாரு. ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து படங்கள்ல டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்துருவாங்க. இன்னும் நிறைய இந்த மெசேஜ் சொல்ற படங்கள் நான் நிறைய பார்த்திருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா வலிந்து இந்த காட்சிப்பா இதுதான் எங்களுடைய கருத்தியல், இதுதான் எங்களோட அரசியல் அப்படின்னு சொல்லி வலிந்து காட்சிகளை உருவாக்குவார்கள். ஆனா இயக்குனருடைய இந்த படைப்பில், ரசவாதி படைப்பில் எந்த ஒரு காட்சியும் வலிந்து வைத்ததாக நமக்கு படவே படாது. கதையுடைய ஓட்டத்துல அது அப்படியே போகும், நமக்கு சலிப்பு தட்டாது, பொறுமையாக இருக்கும். படத்துடைய நகர்வு என்பது பொறுமையாக இருக்கும். அந்த பொறுமையை நிறைய பேர் சலிப்பு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல, பொறுமை என்பது நிதானம்.
நிதானம் ஒரு மனிதனுக்கு தேவை. ஒரு திரைப்படத்துல ஒரு கதையை நீங்க கேட்கும் போது அந்த நிதானம் இருக்கணும். அந்த காலத்துல எல்லாம் வந்து குழந்தைகளுக்கு கதை சொல்லுவாங்க. அந்த கதைகள்ல கேட்கக்கூடிய குழந்தைங்க அமைதியாக அமர்ந்து அப்பா கதை சொல்ல போறாரு, அம்மா கதை சொல்ல போறாரு, பாட்டி கதை சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு உட்காந்து பொறுமையை கேட்பாங்க. அந்த பொறுமையாக கேட்கக்கூடிய பக்குவத்தை தமிழ் சமூகம் இன்னைக்கு இழந்துருச்சு. ஒரு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் பொறுமையாக பாடங்களை எடுத்து சொன்னா அந்த பாடம் நமது மனதில் ஆழமாக பதியும். சும்மாவே வேக வேகமா பேசிட்டு போயிட்டா அந்த பாடம் என்பது என்ன எத்தகைய தன்மை கொண்டதுங்கிறதே நமக்கு மனதுல பதியாது. அந்த அடிப்படையில இயக்குனருடைய ஒவ்வொரு கதைக்கு பின்னாலும் அவருடைய சமூக பாடங்கள் வந்து புதஞ்சிருக்கு. இந்த கதாநாயகனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது அவரை காட்சிப்படுத்துற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இயற்கையை பாதுகாக்க வேண்டிய தன்மையும் வனச்சுரண்டலுக்கு எதிரான அரசியலையும் அவர் அந்த படத்துல கையாண்டு இருப்பார். ஒருவேளை அதனாலே என்னமோ அவர் மேல சிலருக்கு கோபம் வந்திருக்கலாம். அவர் இயற்கையை பாதுகாப்பதை பற்றி அந்த கதையில காட்டியிருப்பார். நமது மண் வளம் இயற்கை வளம் பறிபோகிறது, பறிபோகி கொண்டிருக்கக்கூடிய அந்த இயற்கை வளத்தை தமிழ் சமூகம் நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு அந்த ஊர்க்காரங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க. தனிப்பட்ட இலக்குகளை பார்த்து கொண்டு அவங்களுக்குள்ள சண்டை போட்டு அவங்க ஒட்டுமொத்த ஊரையுமே அழிக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இந்த கதாநாயகர் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அந்த போராட்டத்தை முன்னெடுப்பார். அப்ப இதுதான் இன்றைய தமிழ் சமூகத்துக்கு தேவை. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம ரசிச்சு பார்த்த பல மலைகள் வந்து இன்னைக்கு கண்ணில் படர்ந்து இல்லை. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஒரு பெரிய பாறை இருக்கும், அழகா இருக்கு அந்த பாறை, எத்தனை சித்தர்கள் அந்த பாறையில் நடந்திருப்பார்கள். சில பாறைகளுக்கு மேல சில குன்றுகளுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு வேல் இருக்கும். அங்க யாரு அதை வந்து வச்சாலும் நமக்கு தெரியாது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சாமி கும்பிடுறதுக்கான பொருட்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல ஒரு காஞ்சு போன வாழையிலையும் ஒரு சின்ன படையிலும் இருக்கும். அதுல அந்த படையில வந்து அதுல என்ன வச்சாலும் நமக்கு தெரியாது. ஆனா அதெல்லாம் தின்று அந்த அதுல இருக்க பொங்கலோ இதோ காஞ்சு போய் அந்த பாறையில இருக்கும். அப்படின்னா அந்த குன்றை யாரோ ஒருவர், யாருன்னு தெரியாது, குடும்பமா என்னன்னு தெரியாது, யாரோ ஒருவர் அந்த குன்றுல ஒரு தெய்வம் இருப்பதாக நம்பி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த குன்றுகள் பல குன்றுகள் தமிழ்நாட்டை காணாமல் போய்கொண்டே இருக்கிறது. அதை பற்றிய கவலை இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இப்ப சாந்தகுமார் அவருக்கு அந்த கவலை இருக்கு. அதனாலதான் ரசவாதி படத்துல அந்த காட்சிகளை அவர் வைக்க வேண்டிய தேவை என்பது அவர் மனதில் இருக்கக்கூடிய அறம். இன்னைக்கு என்னையும் சாந்தகுமார் அவர்களையும் இணைக்கக்கூடிய பாலம் எது? இந்த அறம் அப்படிங்கிற அந்த விஷயத்தின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை தான். தெரிந்தோ தெரியாமலோ அதிர்ஷ்டவசமாக இந்த பரிபகத்திற்கு பேரும் அறம் என்றே இருக்கிறது. அது எனக்கு வியப்பாவே இருந்தது. அவங்க ஒரு விதமான ஒரு ஆன்மீக தன்மையை நான் பார்க்கிறேன்.